அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில விடுதலை பயணம் 31, 32 மற்றும் 33 வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 31. கூடார கலைஞர்கள். ஆண்டவர் மோசேயிடம் யூதா குலத்தை சார்ந்த கூரியன் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறான அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்ற எல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்ய வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானம் உள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவை யாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்ப மேசை அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்குத்தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூபபீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகூற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணி புரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது: நீங்கள் என் ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாள்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபாத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஒரு அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். 32ஆம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். பொற்கன்று. மோசே மலை நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர், புதல்வர், புதிரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர, அவரும் அவர்கள் கையில் இருந்த அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரேலே, உன்னை எகிப்து நாட்டினர் நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தின ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர். நல்ல ஒரு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர், எழுந்து மகிழ்ந்து ஆடினர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ,
இந்த எகிப்திலிருந்து நடித்ததும் உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாக விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டினரை நடத்தி வந்த தெய்வங்கள் இவை என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசையிடம், மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்பொழுது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்பொழுது மோசேயும் கடலாரை ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமைமிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்கும் அஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அது என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவர் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டு விட்டார். மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறம் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் 2 அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகையில் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம் தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் உண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடி வாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டி எழுத்தில் நெருப்பில் சுட்டெடுத்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெருங்கோபம் அரசே பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கயிற்று தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதன் நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டு விட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார். பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு, ஆண்டவரது பக்கம் உறுதியாய் இருப்பரிடம் வாருங்கள் என்றார். லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே, ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பனை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார். மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ 3000 பேர் மடிந்தனர். மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள். இதனை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்பொழுது நான் மலை மேல் ஏறி ஆண்டவர் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்கு பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையே நீர் எழுதிய உம் நூலில் இருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ
அவனையே என் நூலில் இருந்து நீக்கி விடுவேன். நீ இப்பொழுதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர் மேலேயே சுமத்துவேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டி மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார். தொடர்ந்து 33வது பகுதியை வாசிக்கலாம். ஆண்டவரின் கட்டளை. ஆண்டவர் மோசையை நோக்கி, எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல். நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன். பாலும் தேனும் பொடியும் நாட்டுக்கு போங்கள். நான் உங்களோடு வரப்போவதில்லை. ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார். துயர செய்தியை கேட்ட பொழுது மக்கள் அழுது புலம்பினர். யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடி பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகலன்களை கயற்றி விடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவி என கூறியிருந்தார். அவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் ஓரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை. சந்திப்பு கூடாரம். மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்துக்கு தூக்கி செல்லும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்துக்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையவர் அவரை பார்த்து கொண்டே இருப்பார். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயில நின்று கொள்ளும். அப்பொழுது கடவுள் மோசையிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்பொழுது அவரவர் கூடார நுழைவாயில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவர் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவரின் வாக்குறுதி. மோசே ஆண்டவரிடம் மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்று நீர் என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்று கூறியுள்ளீர். இப்பொழுதும் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் வழிகளை என்னை காட்டியறலும். உம்மை இதனால் அறிந்து கொள்வேன். பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். மேலும் இந்த இனம் மக்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் என்றார். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். நானும் மக்களும் பார்வையில் தயை பெற்றுள்ள என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களில் இன்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். அதற்கு ஆண்டவர் மோசே கூறியபடியே நான் செய்வேன். ஏனெனிலே நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய். மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்பொழுது மோசே, ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என கூற, அவர், என் நிறை அழகை உன் கண்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர், இதோ எனக்கு அருகில் ஒரு இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன்.
நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தொடர் வேத வாசிப்பு இந்த நாளுக்கானதை வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களில் உண்டாவதாக. பிரியமானவர்களிடம் தொடர்ந்து இந்த தொடர் வேத வாசிப்பில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.